டு டிஎஸ்பி சேனல். அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷலாக நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு வந்து கேசரி ரெசிபி தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த கேசரிக்கு என்னென்னலாம் தேவைன்னா, நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதே மெஷர்மெண்ட்டில் 1/2 கப் வந்து நீங்கள் சர்க்கரை எடுத்துக்கணும். அப்புறம் வந்து டாப்பிங்ஸ்க்கு வந்து நான் வந்து கேஷ்யூஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து நெய் எடுத்திருக்கேன். நெய் வந்து உங்களோட டேஸ்ட் வந்து ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் நெய் எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆட் ஆன் டேஸ்ட்டுக்காக நான் வந்து காடமம் பவுடர் யூஸ் பண்ணேன், அதாவது ஏலக்காய் பொடி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதில் ஒரு கெடாய் வச்சுருக்கேன். இந்த கெடாயை வந்து ஃபஸ்ட்டு நம்ம பற்ற வச்சுக்கலாம். இந்த கெடாய் சூடாறின உடனே இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கேன். கீ வந்து மெல்ட் ஆகட்டும். இப்போ கீ மெல்ட் ஆயிடுச்சு. இந்த மெல்ட்டான கீயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கேஷ்யூஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது முந்திரியை வந்து நான் ஆட் பண்ணுறேன். முந்திரியை வந்து ஒரு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த முந்திரி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த முந்திரியை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். முந்திரி வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு, தெரியுதா? இப்போ நான் இதை எடுத்து வச்சுக்கேன். இதே பாத்திரத்தில் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ரவையை ஆட் பண்ண போகிறேன். ரவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்தால் தான் உங்களோட கேசரி வந்து நல்லா டேஸ்டாகவும் என்ரிச்சாகவும் இருக்கும். இப்போ பாருங்க, நம்ம ரவையை நல்லா வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கோம். இப்போ வாங்க நம்ம கேசரி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி அதே பாத்திரத்தில் திரும்ப இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் வந்து 1/2 கப்பு வந்து ரவை எடுத்தேன். ஸோ 1/2 கப்புனா நீங்கள் 1 கப் வந்து தண்ணி ஊற்றணும். ஸோ நான் வந்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் தண்ணி 1/2 கப் வந்து ரவை எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் அளந்து நான் 1 கப் வந்து இப்போ தண்ணி ஊற்றுறேன். இப்போ நான் இதில் வந்து 1 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் இதில் என்ன பண்ண போகிறேன்னா 1 பிஞ்ச் வந்து சால்ட் ஆட் பண்ணுறேன். எப்பயுமே நீங்கள் ஒரு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறீங்கன்னா அதில் வந்து நீங்கள் சால்ட் வந்து ஆட் பண்ணணும். ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணிட்டேன். இப்போ இந்த சால்ட் கூட நான் என்ன பண்ண போகிறேன்னா கொஞ்சமாக வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். நீங்கள் வேணும்னா இதில் வந்து நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுறலாம். கொஞ்சமாக எல்லோ ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக எல்லோ கலர் ஃபுட்டு வந்து ஆட் பண்ணுறேன். ஒரு கொஞ்சமாக போதும், ரொம்பலாம் நீங்கள் போடாதீங்க. ஸோ நான் வந்து எல்லோ கலரில் இருக்கணும் கேசரின்றதுக்காக எல்லோ கலர் ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது நீங்கள் இதை வந்து சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அந்த ரவையை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஏன்னா ரவை வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் நீங்கள் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. ரவை ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. வந்து 1 பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ரவா போட்டிருக்கேன். ரவா போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுங்க. இந்த ரவா வந்து வேகணும், கட்டியே இல்லாத மாதிரி நீங்கள் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இந்த ஃப்ளேவரில் இந்த ரவாவோட மிக்ஸில் நல்லா வேகணும். நல்லா வெந்துகிட்டே வருது, நல்லா ஒரு ஸ்மெல். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்கிட்ட இருக்க கீயில் கொஞ்சம் வந்து இதில் நான் போடுறேன். 1 ஸ்பூன் கீ அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த ரவையோட இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியில் இந்த கேசரியும் ரவாவும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேகணும். நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆனோடனே உங்களுக்கு இப்போ வந்து ரவை நல்லா வெந்துருச்சு, முத்து முத்தாக வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்மக்கிட்ட இருக்க சுகர் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இப்போது உங்கள் சுகருக்கு அந்த மாதிரி டேஸ்ட்டு நான் 1/2 கப்புன்னு சொன்னேன். 1/2 கப்பில் கொஞ்சம் எடுத்துட்டேன். ஏன்னா இதுவே போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு இப்போ வேணும், இன்னும் ரிச்சாக வேணும்னா நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக தேன் ஆட் பண்ணலாம். தேன் வந்து ஒரு செமையான ஒரு டேஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் இந்த சுகர் ஆட் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் அதில் தேனும் ஆட் பண்ணணும். அட் தி எண்டு தான் நீங்கள் ஆட் பண்ணணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேனும். இந்த சர்க்கரை வந்து இப்போ கேரமலைஸ் ஆகும். இந்த ஸ்வீட்டோட இந்த ரவையோட ஆகும்போது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஃப்ளேவர் வரும். ஸோ இதை நல்லா நீங்கள் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க.
சர்க்கரை கரைஞ்சி செம்மையாக வருது. ஸோ கொஞ்சம் நல்லா கட்டியே இல்லாத மாதிரி நீங்கள் நல்லா இது பண்ணிக்கோங்க. இந்த சர்க்கரையோட இந்த ரவை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆகட்டும். நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும். இப்போ இந்த கேசரியில் வந்து நான் கடைசியாக வந்து ஏலக்காய் தூள் ஆட் பண்ணுறேன். ஏலக்காய் தூள் இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நீங்கள் இந்த ஏலக்காய் தூள் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. இப்போது இதில் சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி நம்ம கேசரிக்கான ஒரு பதம் வந்துருச்சு. கடாயில் ஒட்டலைன்னா நம்மளோட கேசரி வந்து ஒரு நல்ல ஒரு பதத்தில் வந்துச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட் ஆட் பண்ணுன்றதுக்காக திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கீ ஆட் பண்ணுறேன். கீ ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ். அவ்வளோதான், நம்மளோட கேசரி அல்டிமேட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது கூட நான் இப்போ என்ன ஆட் பண்ண போகிறேன்னா, லாஸ்ட்டாக முந்திரி நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம்ல, ரோஸ்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த முந்திரியை அந்த கேசரியில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ ஒரு மிக்ஸ். அவ்வளோதான், நம்ம சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு கேசரி ரெசிபி ரெடி ஆயிடுச்சு.